வணக்கம். ஜெயித்தால் மன்னன், தோற்றால் நாடோடி அப்படின்னு சொல்லி புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நாடோடி மன்னன் வெளியாகும் போது சொன்னார். நாடோடி மன்னன் அடைந்த வெற்றியும் பிற்காலத்தில் நிஜமாகவே அவர் மன்னனா மாறினாருங்கிறதும் நமக்கெல்லாம் தெரியும். அவர் ஆட்சி செய்தது அரசியல்ல தனி ராஜாங்கம் பண்ணினதெல்லாமே தெரியும். ஆனா நாடோடி அப்படின்னு வாழ்க்கையில அவர் ஒரு படம் தான் எடுத்தார். வேற நாடோடியாகவே அவர் வாழவே இல்லைங்கிறது தான் நிஜம். ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எங்க வீட்டு பிள்ளைன்னு எம்ஜிஆரை வாரி அணைத்துக் கொண்டார்கள். இன்றைக்கும் தன்னுடைய வீட்டு பிள்ளையாகவே எம்ஜிஆரை நினைச்சிட்டு இருக்காங்க. சரி, நாடோடி மன்னன் படத்தை பத்தி ஒரு வரி சொல்லிட்டேன். புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆரை பத்தி அவருடைய ஆட்சியை பத்தியும் சொல்லியாச்சு. நாடோடி அப்படிங்கிற அந்த படத்தை பத்தி அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். 1966 ஆண்டு, ஆமாங்க, 1966 ஆண்டு ரிலீஸ் ஆன படத்தை 1968 ஆண்டு பிறந்த ராம்ஜிங்கிறவன் பேச போறேன்னாக்க அந்த படம் எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும், எப்படிப்பட்ட வெற்றியை எம்ஜிஆர் மக்களுக்கு கொடுத்திருப்பார், தமிழ் சினிமாவுக்கு கொடுத்திருப்பார் அப்படிங்கிறத நாம பார்க்கணும். படம் வெளியாகி கிட்டத்தட்ட 58 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 58 வருடங்கள் கடந்தாலும் கூட நாடோடி படத்தை நம்மளால மறக்கவே முடியாது. நாடோடி படம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயே இந்த படத்துல ஒரு காதல்ல இருந்துதான் ஆரம்பிப்பாங்க. தமிழ் சினிமாவில் அது ரொம்ப ரேர் தான் இல்லையா? நம்ம தமிழ் சினிமாவில் கதாநாயகனை காமிப்பாங்க, ஒரு இன்ட்ரோடியூசிங், கதாநாயகியை காமிப்பாங்க, அது ஒரு இன்ட்ரோடியூசிங், அப்புறம் கதாநாயகனும் கதாநாயகியும் சந்திப்பாங்க, அப்ப லலலான்னு ஒரு மியூசிக், அதுக்கப்புறம் அவங்க சண்டை போட்டுக்குவாங்க, மோதிக்குவாங்க, அந்த மோதல் காதலா மாறும், அப்படி இப்படின்ட்டுலாம் பிரிஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கும் இல்லையா? ஆனா அப்படிலாம் இல்லாம அந்த காலத்திலேயே, அதாவது 1966 வருஷத்திலேயே எம்ஜிஆர் அவர்களுடைய நாடோடி படத்துல ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணினாக்கவே பாட்டு, அந்த பாட்டு எம்ஜிஆருக்கும் பாரதிக்கும், பாரதியா எம்ஜிஆருக்கு ஜோடி சரோஜா தேவினாங்க நாடோடி படத்துல. கரெக்ட், எம்ஜிஆருக்கு ஜோடி சரோஜா தேவி தானாலும் கூட எம்ஜிஆருடைய காதலி பாரதி. ஆமா, கன்னடத்துல சூப்பர் ஸ்டார்னு பேர் எடுத்த, ராஜ்குமாருக்கு அடுத்தபடியால நல்ல நடிகர்னு பேர் எடுத்த, தமிழ் சினிமாவிலையும் சில படங்கள்ல நடித்த விஷ்ணுவர்தன் சாருடைய மனைவிதான் பாரதி அப்படிங்கிற ஒரு அற்புதமான அழகான நடிகை. பின்னாடி தங்கச்சுரங்க மாதிரி சிவாஜி சார் படங்கள்லையும், அவனுக்கென்று ஒரு மனம் மாதிரியான ஸ்ரீதர் சாருடைய பல படங்கள்லையும் அவங்க நடிச்சவங்க. அந்த பாரதி தமிழ் சினிமாவில் முதலா அறிமுகமான படம் எம்ஜிஆருடைய நாடோடி. இந்த படத்துல அறிமுகம் பாரதி அப்படின்னு டைட்டில் கார்டை கூட நீங்க பார்க்கலாம். சரி, அந்த பாரதிக்கும் எம்ஜிஆருக்கும் காதல். அதே சமயத்துல ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு எம்ஜிஆர் ஊருக்கு வந்திருக்கிற சமயத்துல அவருடைய வளர்ப்பு தந்தை இறந்து விடுவாரு. அந்த வளர்ப்பு தந்தை ஏகப்பட்ட சொத்துக்களை வச்சிருப்பாரு. அனாதையாக இருக்கிற எம்ஜிஆருக்கு அந்த சொத்துக்களை எல்லாமே எழுதி வச்சிருவாரு. ஆனா தன் மீது அன்பு கொண்டு தன்னை அரவணைத்து வளர்த்து இன்னைக்கு பெரிய அளவுக்கு நம்ம உயர்த்தி வச்சிருக்கிற அவருடைய சொத்துக்கள் அவருடைய நல்ல மனசு போலவே அவருடைய தொழிற்சாலையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு ஹீரோனாலே அப்படிதானே பண்ணுவாங்க இல்லையா? அது அந்த காலத்துல எம்ஜிஆரா இருந்தாலும் சரி, இந்த காலத்துல பணத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டு அடி ரஜினிகாந்த் அடி நடந்து போற மாதிரி எத்தனை படம் நம்ம பார்த்துருப்போம். எம்ஜிஆர் அவர்களும் தன்னுடைய வக்கீலை கூப்பிட்டு, தன்னுடைய தொழிலாளர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, இந்த எங்க அப்பா நடத்தின தொழிற்சாலையை என் பேர்ல எழுதி வச்சிருக்காரு, இது எல்லாமே இத்தனை வருஷமா கட்டி காத்த இந்த சொத்தை உங்களுக்கு தான் அது போய் சேரணும், அதனால உங்க தொழிலாளர்கள் எல்லாருக்குமே இதனுடைய பங்கு வருஷம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன், எனக்கும் இந்த சொத்துக்கும் இனி எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு துண்டை உதறி தோல்ல போட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எம்ஜிஆர் கடந்து வந்துடுவார். இதுக்கு இடையில எம்ஜிஆர் ஒரு தாழ்த்தப்பட்டவர் அப்படிங்கிறது படத்துல ஒரு கேரக்டரைசேஷன். எம்ஜிஆர் தாழ்த்தப்பட்டவர் அப்படின்னா அவங்க ஹீரோ யாரு? உயர்த்தப்பட்டவர். ஆமா, உயர்ந்தவர் இல்ல, உயர்த்தப்பட்டவர். தாழ்ந்தவர் இல்ல, தாழ்த்தப்பட்டவர். இப்படித்தானே நம்ம ஊர்ல கூறா சாதியை போட்டு பிரிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா? அதனால எம்ஜிஆர் ஒரு தாழ்த்தப்பட்டவர், அந்த பாரதியினுடைய குடும்பத்தார் அவங்க உயர்த்தப்பட்டவர். அதனால அவங்க அப்பா இந்த காதலுக்கு பச்சை கொடி காமிக்க மாட்டார், சிவப்பு கொடி காமிச்சுவார். அதனால தனக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி தற்கொலை பண்ணிக்குவாங்க. தற்கொலை பண்ண அதிர்ச்சியில இருந்து அந்த குடும்பம் மீளாம இருக்கும். ஆனா அதே சமயத்துல பாரதியினுடைய அப்பாவா இருக்கிற VK ராமசாமி ஜாதி வெறி பிடிச்ச ஒரு பேயா, ஜாதி வெறி பிடிச்ச ஒரு அரக்கனாவே திரிவார்.
இப்பெல்லாம் அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு. ஜாதி வெறி பயங்கரமா தலைவிரிச்சு ஆடுது. என்னுடைய 20 வயசுல ஜாதி வெறி இருந்ததை விட இன்னைக்கு 10 மடங்கு, 75 மடங்கு, 85 மடங்குன்னு பெருகிட்டே போகுது. இது கலிகாலம்ப்பா கலிகாலம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. சரி, அந்த கதை நமக்கு இருக்கு. இங்க பாரதி இருக்காங்க இல்லையா, இறந்துட்டாங்க இல்லையா, பாரதியோட அப்பா வி.கே. ராமசாமி இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் 2 குழந்தைங்க உண்டு. அந்த 2 குழந்தைங்களும் பெண் குழந்தை தான். ஆக மொத்தம் வி.கே. ராமசாமிக்கு 3 குழந்தைங்க. அதுல 3மே மகள் தான். அதுல ஒரு மகள் பாரதி, மூத்தவ காதல் தோல்வியில தற்கொலை பண்ணி செத்து போயிடுவாங்க. 2வது இருக்கிறவங்க தங்கச்சி பேரு கரெக்ட் சரோஜா தேவி தான். அதுக்கப்புறம் பேபி ஷகிலான்னு ஒரு குட்டி பொண்ணு அந்த காலத்துல நடிச்சாங்க இல்லையா, அந்த பாப்பா ரொம்ப வருஷம் கழிச்சு சரோஜா தேவி பிறந்தப்புறம் ஒரு பெரிய நீண்ட இடைவெளிக்கு பிறகு வி.கே. ராமசாமி தம்பதிக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. இவரு நாடோடி ஆயிட்டார். சொத்து பத்தெல்லாம் இழந்துட்டாரு, வீடு வாசலெல்லாம் இழந்துட்டாரு. எங்க போறது என்ன பண்றதுன்னே தெரியாம அவர் பாட்டுக்கு போறாரா, அப்ப அவர் நாடோடி தானே, அப்படி ஆயிட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இங்க எம்.என். நம்பியார் இருக்காரு இல்லையா, ஆமா, அவருக்கு நல்ல கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. ஆனா எம்.என். நம்பியார்னா என்ன, வில்லனா தானே போடணும். அதனால எம்.என். நம்பியார படத்துல வில்லன் ஆக்கியிருப்பாங்க. அப்படி வில்லன் ஆகிறதுக்கு ஒரு காரணம் வச்சிருப்பாங்க. ஆனா எனக்கு தெரிந்து தமிழ் சினிமாவில் ஒருத்த வில்லன் ஆகிறதுக்கு ஒரு நல்ல காரணம் வச்சிருக்கிறது இந்த படமா தான் இருக்கும். என்னன்னாக்க, நம்பியாரோட தங்கச்சிக்கு பார்வை இல்லாம இருக்கும். நம்பியார் வி.கே. ராமசாமி கிட்ட வேலை பார்ப்பாரு. வி.கே. ராமசாமி கிட்ட, ஐயா பார்வை இல்லாத என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்யா. ஆனா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றதுக்கு யாருமே வரல. ஆனா இப்போ ஒருத்தன் வந்திருக்கிறான், அதுக்கு ஒரு 2000 ரூபாய் செலவாகுங்கய்யா அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சுவார் நம்பியார். யார்கிட்ட? பண முதலை, ஜாதி வெறி பிடித்தவர் அந்த வி.கே. ராமசாமி கிட்ட கேட்பார். ஆனா வி.கே. ராமசாமி பணத்தை தரமாட்டாரு. உன் தங்கச்சிக்கு தான் பார்வையில் இல்ல, போய் பிச்சைடுற அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாரு. பணத்தை பிடிக்கிட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் போலீஸ் நம்பியாரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க. இங்க 2 பேருக்கு கோவில் திருவிழாவில் ஜாதி சண்டை வரும். 1966 வருஷத்திலேயே கோவில் பிரச்சனை, ஜாதி, மேல் ஜாதி, கீழ் ஜாதிங்கிற விஷயத்தை எல்லாம் அடியொற்றி படம் எடுத்திருக்கிறாருனாக்கா, தலைவிரித்து ஆடுகிறா சாமி அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு கோவில்ல ஜாதி தகராறு, அதனால சாமியே ஊர்வலம் வராம தடுத்து நிறுத்தி விடுவாங்க. 2 பேரும் அடிச்சுக்குவாங்க, இந்த ஜாதிக்காரனும் அந்த ஜாதிக்காரனும். இடையில விலக்கி வைப்பார் நம்ம தலைவர், புரட்சி தலைவர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர். உடனே பூந்து போலீஸ் அந்த ஜாதிக்காரனையும் விட்டுரும், இந்த ஜாதிக்காரனையும் விட்டுரும். தடுத்து சமரசம் பண்ண, நீதாண்டா ஜாதியை தூண்டி விட்ட, வாரா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அப்ப எம்ஜிஆர் தூக்கி உள்ள போட்டா என்ன, ஏற்கனவே உள்ள தூக்கி நம்பியாரை போட்டிருக்காங்க, இவரையும் தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அப்ப ஹீரோ வில்லன் அப்படின்னா ஒரே ரூம்ல அடைச்சு வச்சிருவாங்கல்ல, அப்ப ஜெயில சந்திக்கணும்ல, அதே போல சந்திப்பாங்க. ஒரே ஜெயில ஒரே அறையில அடைச்சு வச்சிருப்பாங்க. அன்னைக்கு கிறுக் கிறுக் கிறுக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். என்னடான்னு பார்த்தாக்க, நம்பியார் கம்பியை அறுத்துட்டு தப்பிச்சு போறதுக்கு பார்ப்பாரு. உடனே எம்ஜிஆர் கீழே தள்ளி, இதெல்லாம் செய்யாதப்பா, மாட்டிட்டீங்கன்னா இன்னும் உனக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு புத்திமதியெல்லாம் சொல்லுவாரு. ஹீரோனாலே புத்திமதிகள்லாம் சொல்லணும்ல, சொல்லுவாரு. பார்த்தா நம்பியார், நான் தப்பிச்சு போகணும்னு நினைச்சேன், என்னுடைய அம்மாவையும் என்னுடைய குருட்டு தங்கச்சியும் வேற யாரையா காப்பாத்துவா அப்படின்னு சொன்னாக்க எம்ஜிஆருக்கு பகீர்னு ஆயிடும். வந்தா போலீஸ்லாம் வந்துடும். என்னப்பா என்ன 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு. இல்லைங்க, நான் தப்பிச்சு போகணும்னு நினைச்சேன், ஜம்பு தப்பிச்செல்லாம் போகக்கூடாதுடா, அது தப்புடா அப்படின்னு சொல்லிட்டான், அதனால நான் ஜம்பு அடிக்க முடியாயிருச்சு அப்படின்னு எம்ஜிஆர் அப்படியே பிளேட்டை மாத்திடுவாரு. அதாவது நம்பியார் தான் தப்பிக்க போயிருப்பாரு, ஆனா நான் தான் தப்பிக்க போனேன் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லுவாரு. நம்பியார் தான் வெளியில எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்ப்பாரு, எம்ஜிஆர் தான் தடுப்பாரு, ஆனா நம்பியார் தான் தடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லுவார். அதனால எம்ஜிஆருக்கு தனி அறை கொடுக்கப்பட்டுரும். இங்க நம்பியாருக்கு நன்னடத்தை காரணமா வெளியில வந்துருவாரு. நீ எனக்கு ஒரே ஒரு சத்தியம் பண்ணி தரணும் அப்படின்னு ஜம்பு கிட்ட, அதாவது நம்பியார் கிட்ட, அதாவது வில்லன் கிட்ட எம்ஜிஆர் கேட்பார். சொல்லு, என் உயிரையே காப்பாத்திருக்க சொல்லு அப்படின்னுவாரு. இனி வெளியில போயிட்டு எந்த தப்பும் செஞ்சுட்டு இங்க திரும்ப உள்ள வரக்கூடாதுன்னு நீ சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு. அவரும் அதே போல சத்தியம் பண்ணி கொடுப்பார். ஆனால் அவருடைய வீட்டுக்கு ஜெயிலை விட்டு வெளியில வந்த உடனே, விடுதலையாகி வெளியில வந்த உடனே நம்பியார் வீட்டுக்கு போனாக்க தங்கச்சி வழி தெரியாம கிணத்துல செத்து போயிட்டாங்க, அம்மா நீ ஜெயிலுக்கு போனதுனாலேயே உடம்பு நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னும் தெரிய வரும். அதாவது நம்பியார் எந்த தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அந்த தங்கச்சி செத்து போயிடுறா, எந்த அம்மா மேல பிரியமா இருந்தாரோ அந்த அம்மாவும் செத்து போயிடுறாங்க. வேற வழி, இந்த கதைப்படி அவர் வில்லன் ஆகிறதுக்கு ஒரு நியாயமான காரணத்தை கொடுத்திருக்கிறாருங்கிறது பாராட்டுக்குரிய விஷயம். இதுக்கப்புறம் நம்பியார் என்ன செய்யறாரு அப்படின்னாக்க, எனக்கு என்னுடைய குருட்டு தங்கைக்கு
பணம் தரல இல்ல, உன்னுடைய மகளை குருடாக்கி அவளை நான் பிச்சை எடுக்க வைக்கிறேன்டா ரோட்டோரமா. எப்படி வினோதமான வழிவாங்கல் இல்ல. சரி, வி கே ராமசாமியோட பொண்ணு சரோஜா தேவிய காப்பாத்திட்டு வந்து அவருக்கு ஒரு மருந்தை கொடுப்பாங்க. இங்க நம்ம வீட்டுல எல்லாம் கண் எரிச்சல்னாக்கா ஒரு மருந்து போடுவோமே, அது மாதிரி ஏதோ ஒரு மருந்து அப்படி போடுவாங்க. அவ்வளவுதான், அவங்களுக்கு கண் தெரியாம போயிடும். அந்த கண்ணு தெரியாம இருக்கிறது ஒரு 2 நாள் 3 நாள் அப்படின்னு ஒரு கணக்கெல்லாம் வச்சிருக்காங்க. 3 நாள் கழிச்சு திரும்ப கண்ணு போயிடும். அதுக்கப்புறம் கண்ணு கிடைச்சிடும், திரும்ப கண்ணு போடுவாங்க. ஏன்னா அதுக்கு சரோஜா தேவியை நிரந்தரமாவே கண்ணை நோண்டி பேத்தெடுத்துருக்கலாமேடா, குருடாவே ஆக்கிடலாம்னாக்க கதை வேணும்ல, அதனால அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டாங்க. சரி அப்படின்னு பார்த்தா அவங்க ரோடா போய் பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பாட்டியம்மா இருப்பாங்க. அந்த பாட்டியம்மாவும் பிச்சை எடுக்கிறவங்க. பார்த்தா இந்த வில்லன் அப்படிங்கிற அஜித்தோட படத்துல அந்த நம்ம ஃபைட்டிங் மாஸ்டர் பெப்சி விஜயன் வில்லனா இருப்பாரு. அவர் நிறைய பிச்சைக்காரங்கெல்லாம் வச்சு காசு சம்பாதிப்பார்ல, அது மாதிரி அந்த காலத்திலே பிச்சைக்காரங்களெல்லாம் வச்சு காசு சம்பாதிக்கிற பிச்சைக்கார பிசினஸ நம்பியார் பண்ற மாதிரி காட்சி அமைச்சிருப்பாங்க. பாருங்க, எந்த காலத்துல எல்லாமே பிச்சைக்காரங்க. அதனாலதான் பராசக்தி படத்துல பிச்சைக்காரர்கள் ஒழிப்போர் சங்கம், பிச்சைக்காரர்கள் ஒழிய வேண்டும்ங்கிறதுக்காகவே ஒரு சங்கத்தை SSR ஆரம்பிக்கிற மாதிரி கலைஞர் அப்பவே பண்ணியிருப்பாரு. அதாவது கலைஞர்னு சொன்னா சில பேருக்கு கோபம் வந்துடும், கருணாநிதி அப்படி பண்ணியிருப்பாரு. இங்க எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் சந்திக்கக்கூடிய தருணம் வந்துடும். அந்த ஏன் சந்திக்கிறாங்கனாக்க, பாட்டி ஒரு விபத்துல இறந்து போயிடுவாங்க, ஒரு லாரி விபத்துல. அந்த சமயத்துல பார்வையில்லாத சரோஜா தேவிய எம்ஜிஆர் அங்கங்க கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்ப எம்ஜிஆருக்கும் ஒரு சரோஜா தேவிக்கும் ஒரு நல்ல நட்பு ஏற்படும். நட்பு தான், காதல் இல்லை, நட்பு தான் ஏற்படும். ஏன்னா அவர் தான் தன்னுடைய காதலிய இழந்துட்டு நிக்கிறாரு, தன்னுடைய காதலி இறந்து போயிட்ட துக்கத்துல எம்ஜிஆர் இருக்கிறார் இல்லையா. எப்படி சரோஜா தேவி மேல காதல் வரும்? காதல் வராது. அதே போல சரோஜா தேவியும் பார்வையற்றவர் இல்லையா, அதனால அவங்களுக்கும் அப்ப காதல் வராது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இங்க வந்து பார்த்தா தத்தக்கா புத்தகான்னு எங்கேயோ போய் கடைசியா வந்து நம்பியார்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடலான்னு வந்தாக்க, நம்பியாரை பார்த்து எம்ஜிஆர்